மனிதனுக்கு கோபமும் தலைவலியும் எப்படி உருவாகின்றன? பலருக்கு அடிக்கடி தலைவலி, கோபம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் அவை எங்கிருந்து உருவாகுகின்றன என்பது பெரும்பாலானோருக்கு புரிந்து கொள்வதில்லை. நாம் பிறக்கும்போது மனம் இயல்பாக செயல்படுகிறது. குறிப்பாக 8 முதல் 15 வயதிற்குள் நமது சிந்தனை முறை வளரத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்கள் மனதில் ஆழமாக பதிகின்றன. ஒரு குழந்தை மீண்டும் மீண்டும் கண்டிப்பு, குறை கூறுதல், அவமானம், ஒப்பீடு, நிராகரிப்பு போன்ற மன அழுத்தங்களை அனுபவிக்கும்போது அவை மனதில் சேமிக்கப்படத் தொடங்குகின்றன. ஒரு முறை அல்லது இருமுறை நடந்த சம்பவங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரியான மன அழுத்தங்கள் தொடர்ந்து பல முறை நிகழும் பொழுது மூளை அதற்கான ஒரு அழுத்த பதிவை உருவாக்குகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு குழந்தை படிப்பிற்காக அதிகம் திட்டமிடுகிறான் என்றால், படிப்பு தொடர்பான எந்த விஷயத்தையும் சந்திக்கும் போது அவனது மூளை தானாகவே அழுத்தத்தை உணரத் தொடங்கும். இந்த அழுத்தம் நீடிக்கும் போது மனம் தொடர்ந்து கடந்த காலத்தில் நடந்த வேதனையான சம்பவங்களை நினைத்து பார்க்க தொடங்குகிறது. ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஏன் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இந்த வகையான சிந்தனைகளே மனசோர்வு சார்ந்த சிந்தனைகள் ஆகும். இந்த நிலையில் மனிதர்கள் பொதுவாக 2 விதமாக எதிர்வினை செய்கிறார்கள். ஒன்று, உணர்வுகளை அடக்குவது தலைவலி. பலர் தங்கள் வேதனைகளை யாரிடமும் பகிராமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சொன்னாலும் பயனில்லை, நான் இதை தனியாக சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உணர்வுகளை அடக்குகின்றன. எண்ணங்களால் உணர்வுகளை அடக்குகின்றனர். இந்த அடக்கப்பட்ட உணர்வுகள் மனதிலும் உடலிலும் அழுத்தத்தை உருவாக்கி அடிக்கடி தலைவலி, தலையில் பாரம் இருப்பது போன்ற உணர்வு, மைக்ரோன், உடல் சோர்வு, மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால்தான் தலைவலி என்பது பல நேரங்களில் வெளிப்படாத உணர்வுகளில் வெளிப்பாடாக இருக்கலாம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது உணர்வுகளை வெளிப்படுத்துவது கோபம். சிலர் தங்களின் உள்ளார்ந்த வேதனையை கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் எளிதில் எரிச்சல் அடைவார்கள். சிறிய விஷயங்களுக்கு அதிகமாக கோபப்படுவார்கள். சண்டை, கத்துதல், வாக்குவாதம் போன்ற எதிர்வினை ஏற்படலாம். இந்த கோபம் தற்போதைய சூழ்நிலையால் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் ஏற்பட்ட தீர்க்கப்படாத மனவேதனைகளில் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். அதனால்தான் அடிக்கப்பட்ட வேதனை தலைவலி, வெளிப்படுத்தப்பட்ட வேதனை கோபம் என்ற வழிகளிலெல்லாம் வெளிப்பட்டு இருக்கலாம். பொதுவான மூல காரணம் மீண்டும் மீண்டும் ஏற்படும் மன அழுத்தம், மனசோர்வு சார்ந்த சிந்தனைகள், உணர்வுகளை அடக்குதல் அல்லது வெளிப்படுத்துதல், தலைவலி அல்லது கோபம் என்ற ஒரு மனச்சங்கிலியை உருவாக்குகின்றனர். இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம்? உங்கள் சிந்தனைகளை கவனிக்க தொடங்குங்கள். கடந்த கால வேதனைகளை மீண்டும் மீண்டும் நினைப்பதை குறையுங்கள். என்ன நடந்தது என்பதற்கு பதிலாக இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் இலக்குகள், கனவுகள் மற்றும் ஆர்வங்களை தெளிவுபடுத்துங்கள். தினமும் மூச்சு பயிற்சி மற்றும் உடல் பயிற்சி தியானம் செய்யுங்கள். எதிர்கால வெற்றியை மனக்கண்ணில் கற்பனை செய்யுங்கள். கடந்த கால வேதனைகளை மீண்டும் மீண்டும் அனைவரிடமும் பேசுவதற்கு பதிலாக தேவையான போது ஒரு உளவியல் ஆலோசகர் அல்லது மனநிலை மருத்துவர் அல்லது மனநல நிபுணரிடம் பகிருங்கள். இறுதி செய்தி: கோபமும் தலைவலியும் உண்மையான பிரச்சனை அல்ல. அவை மனதில் உள்ள தீர்க்கப்படாத வேதனையின் அறிகுறிகள். கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதை விட எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க தொடங்கும் போது மனம் அமைதியாகிறது. அமைதியான மனம் உருவானால் கோபமும் குறையும், தலைவலியும் குறையும், வாழ்க்கையில் தெளிவும் நிம்மதியும் அதிகரிக்கும்.